ஐயனா துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியோட அண்ணன் வந்து சோழன்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் அப்படியே வம்பிழுத்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, மூஞ்சியே இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கேட்கவும் வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, இல்லைம்மா இந்த வர்ற வழியில் இந்த மெக்கானிக்கும் அவனோட அண்ணன் சோழனும் என்கிட்ட வம்பு இழுக்கிறாங்கம்மா. அதுவும் இந்த மெக்கானிக் இருக்கானே வானதியை தான் அவனை கட்டிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறான். வானதி தான் அவனோட பொண்டாட்டி அப்படின்னுட்டு திமிரா ஏங்கிட்டே பேசுகிறாமா. நம்ம சீக்கிரமாக வானதிக்கு கல்யாணம் பண்ணிடணுமா, இல்லைன்னா இவனுங்க ஓவராக பேசுகிறாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லவும் வானதியோட அம்மா சொல்கிறாங்க, டேய் அவள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காடா, அவளை எப்படிடா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, வயசு கூட ஆகலையேடா அப்படின்னு சொல்ல, அப்போது அண்ணன் சொல்கிறாங்க, படிப்பு என்னம்மா படிப்பு, பெரிய பொல்லாத படிப்பு அவள் படிக்கிறா, அது எல்லாமே இருக்கட்டுமா, அங்கிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நிறைய பிள்ளைங்க படிக்கத்தானே செய்து, நீ ஃபஸ்ட்டு இவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி அனுப்புகிற வழியை பாருமா அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக வானதி வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வரவும் அடுத்து அம்மா வந்து, ஏய் வானதி நில்லுடி அப்படின்ட்டு கூப்பிட்டு நிப்பாட்டுறாங்க. அப்போ அம்மா கிட்ட வானதி கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு உனக்கு, இப்போ எதுக்கு என்ன நிப்பாட்டுற அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஏய் வர வர உன்னோட அட்டூழியம் தாங்கவே முடியலை, இதில் என்னடானா அந்த மெக்கானிக்கும் அவனோட அண்ணனும் சேர்ந்து பண்ணுற அட்டூழியம் அதை விட அதிகமாக இருக்குடி, சும்மா போகிற உன் அண்ணனையும் வம்பு நிற்கிறாங்களாம், ஏதாச்சும் ஒன்று பேசுகிறாங்களாண்டி, என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல வானதி கேட்குறாங்க, ஆமாம்மா அவங்க யாரும் சும்மா போகிற யாரையும் வம்பெல்லாம் இழுக்க மாட்டாங்க, இவன் ஏதாச்சும் பேசியிருப்பான், அவன் திருப்பி ஏதாச்சும் செஞ்சுருப்பான், விடுவியா நீ என்ன நிப்பாட்டி இதை போய் கேட்டுருக்க அப்படின்னு சொல்ல வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க, இவ கொடுக்குற தைரியந்தாம்மா அவள் என்கிட்ட இந்த மாதிரி வம்புழுக்க காரணமே, ஃபஸ்ட்டு இவளோட கொட்டத்தை அடக்குனாலே போதும் அவனுங்க சும்மா இருந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ கரெக்டாக வானதியோட அப்பா வந்து உள்ளே வர்றாங்க. அப்போ வானதியோட அம்மா வந்து, இதோ உங்கள் அப்பாவே வந்துட்டாரா, எல்லாமே அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய், யோ அந்த மெக்கானிக் இருக்கானே நம்ம பையன் போகிறப்ப வர்றப்ப வம்புழுக்கானா, சும்மா வானதியை அவன் பொண்டாட்டி, வானதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னுட்டு சொல்லி வம்பிழுக்கானாயா அப்படின்னுட்டு சொல்லவும் அப்போ வானதி சொல்கிறாங்க, ஆமாம் அவன் சரியாக தானே சொல்கிறான், நான் தான் இதை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கட்டினா பாண்டியை தான் கட்டிப்பேன்னு, நீங்கள் தான் கேட்கவே மாட்டேங்கிங்க, இப்போ பாண்டியனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நான் தான் அவனோட பொண்டாட்டி அப்படின்னுட்டு, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும் அம்மா சொல்கிறாங்க, ஏய் நீ சும்மா இருடி, இந்த மாதிரிலாம் பேசின சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய், யோ இங்கே பாரியா, சீக்கிரமாக இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வரனா போய் பாரு, நல்ல மாப்பிள்ளையாக போய் பாரு, அந்த வசதியான குடும்பமும் இல்லாமல் இருக்கட்டும், ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், மாப்பிள்ளை நல்லவனாக இருந்து நல்லா படிச்சிருந்தா போதுயா, நீ அதை போய் பாரு அப்படின்னு சொல்ல அப்போ வானதியோட அப்பா கேட்குறாங்க, ஏய் என்ன நீ இந்த மாதிரி அவசரப்படுற, ஏற்கனவே அவள் வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, ஆமாம் இவள் வந்து படிக்கத்தான் அப்பப்போ காலேஜுக்கு போயிட்டு வரா, நான் பார்க்குறப்பெல்லாம் அந்த மெக்கானிக் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு இவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறத பாருங்க, மற்றதெல்லாம் அவள் அங்கே போய் படிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்ல வானதி சொல்கிறா, நான் நிறைய படிக்கணும், இங்கே பாரு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் என்னால் கல்யாணம்லாம் பண்ண முடியாது, அதுவும் இப்போல்லாம் கல்யாணம் வாய்ப்பே இல்லை, அப்படி பண்ணணும்னாலும் நான் பாண்டியனை தான் பண்ணுவேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டு போனேன்ல, திருப்பி எப்படி போனேனோ அப்படியே தான் நான் வந்தேன், நான் நினச்சிருந்தா பாண்டியனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவனும் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் ஏன் இங்கே விட்டுட்டு போனா, எல்லாம் என்னோட நல்லதுக்கு தான், புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் சும்மா கூட பேசிட்டு வாய மூட்ரி அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, பாருமா இவ திரும்ப இதே தாம்மா அவள் சொல்லிகிட்டே இருப்பா, விட்டா இவ மெக்கானிக் கூடயே ஓடி போக கூட தயங்க மாட்டாமா, சீக்கிரமா இவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ண பாருங்க, இல்லைன்னா நம்மளோட மானம் காற்றுல அப்படியே பறந்துடும் அப்படின்னு சொல்ல வானதி அம்மா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதான்டா அப்படின்னு சொல்ல வானதி என்ன பண்ணுறான்னா, ஆமாம் நீங்கள் சொன்ன உடனே நான் கேட்கணுமா, நீங்கள் சொன்னதும் நீங்கள் சொல்கிற பையனை நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி இருந்துடணும்,
நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் பாண்டியனை தான் லவ் பண்ணுறேன், பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னுட்டு. நீங்கள் உங்கள் பிடிவாதத்திலே இருப்பீங்கன்னா நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, பாண்டியன் சோழன் வீட்டுக்கு வரவும் பாண்டியன் வந்து சோழன் கிட்ட போய் கேட்குறாரு. பாண்டியன் சோழன் கிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் நிலாவுக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, அது வேறடா, நீ வேற, உனக்கு ஞாபகம் இருக்கா நிலாவுக்கு பிறந்த நாள்னு வீட்டில் அவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி அவ்வளோ கேக்லாம் கட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அப்போ நானும் நிலாவும் வெளியில் போய் பேச போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனோமேடா ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறப்போ அப்போ பாண்டியனா ஆமாடா நீங்கள் போனீங்கல்ல அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்லார், டேய் என்னைய பேசணுன்னுட்டு கரெக்டாக பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் எவ்வளவு கேவலப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி பேசிட்டாடா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து சிரிக்காரு. அப்போனா நீ செஞ்ச செயலுக்கு சும்மாவா விடுவாங்க? அப்படி இருந்தும் எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எப்படிடா அவங்க நம்ம கூட இந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, அதான்டா எனக்கும் புரியவே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுலே தான் இருப்பா நிலா, ஆனால் இப்போ என்னடான்னா அமைதியாக இருக்கான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவள் வந்து டைவர்ஸ் சீக்கிரம் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையாக தான்டா இருக்கும், அதனால தான் அவள் வீட்டை விட்டு போகாமல் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக நிலாவும் பல்லவனும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு வர்றாங்க. அப்போ சோழன் வந்து சொல்றாரு, டேய் நிலா வர்றாடா, நம்ம இந்த டாப்பிக்கை அடுத்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே அந்த பேச்சை நிப்பாட்டிடுறாங்க. அப்போ நிலா வர்றாங்க. உள்ளே வந்த உடனே சோழன் வந்து வந்துட்டீங்களா நிலா அப்படின்ட்டு கூப்பிடவும் நிலா சொல்கிறாங்க, ஆமாங்க எங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு அதான் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லவும் பல்லவனும் காலேஜை விட்டு அப்படியே வர்றாங்க. 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சோழன் வந்து கேட்காரு, என்ன 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு இந்த நம்ம பல்லவனையே பார்த்துட்டே இருந்தா, அதான் அதை சொல்லி சிரிச்சிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்ல சோழனும் அப்படியாடா பல்லவா, அந்த பொண்ணு உன்னை சைட் அடிக்குதா அப்படின்ட்டு கேட்கவும் பல்லவன் வந்து கேட்குறாரு, அண்ணன் நீ வேற அண்ணன் மாதிரி பேசாமல் என்னண்ணே நீ இந்த மாதிரி பேசுகிற, சும்மா அந்த பொண்ணு பார்த்துச்சு அதையும் அண்ணி வந்து அங்கே வச்சு கலாய்ச்சிட்டாங்க, நீயும் இங்கே வந்து இந்த மாதிரி பேசினா எப்படின்னு அந்த டாப்பிக்கை நிப்பாட்டுங்கண்ணே அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா வந்து பாண்டியன் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியனும் ஆமாங்க எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அதான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா வந்து பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க, என்ன வானதி பேசினாளா அப்படின்னுட்டு. அப்போ பாண்டியனா பேசுகிறா, அவளுக்கு என்ன டெய்லி பேசுவா, இப்போ புதுசாக வேறு ஃபோன் வேறு வாங்கி கொடுத்துட்டேனா, எனி டைம் ஃபோன் தாங்க, எனி டைம் மெசேஜ் தான் அப்படின்ட்டு சொல்ல நிலா கேட்குறாங்க, அவளுக்கு ஒன்றும் வீட்டில் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாதுல்ல, இப்போது ஓகே தானே அவங்க வீட்டில் அப்படின்ட்டு சொல்ல அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது, நான் தான் அவளை நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தேன், ஆனால் அவள் தைரியமாக தான் இருக்கா, வீட்டில் எல்லாரையும் அவள் தனி ஆளாகவே சமாளிப்பா போல அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் அன்னைக்கு சொல்கிறப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க எவ்வளோ தைரியமானவங்கன்னுட்டு அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து சொல்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்லணும் நிலா, நீங்கள் வேணால் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சரிங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உள்ளே போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வர்றாங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, என்ன சோழன் என்ன பேசணும் அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ சோழன் சொல்கிறாரு, இல்லைங்க சேரன் அண்ணனுக்கு புரோக்கர்கிட்ட நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம், அவரும் பொண்ணு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு, ஜாதகம்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க உங்களுக்கு 2 திட்டினா தான் புத்தி வரும் போலையே அப்படின்ட்டு சொல்ல சோழன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நடந்த இதில் அண்ணன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சி இருந்தனாலே தான் நாங்கள் அந்த டாப்பிக்கே எடுக்காமல் இருந்தோம், இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து சொன்னனால தான் எங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருந்து இப்போ போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லவும் உடனே நிலா சொன்னாங்க, சரிங்க சூப்பருங்க இந்த விஷயம் நல்ல விஷயந்தாங்க, அவர் என்ன சொன்னாராம் அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து வந்து சோழன் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் இப்போ சொல்லிட்டு வந்திருக்கோம், அவர் ஒரு வாரத்துலேயோ நல்ல பொண்ணு நல்ல குடும்பமாக இருந்தால் நமக்கு சொல்லுவாங்க, அடுத்து போய் நம்ம என்ன எப்பவும் போல் அண்ணனை அழைச்சிட்டு போய் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கரெக்டாக வந்து சேரன் உள்ளே வராரு. அப்போ வந்து எல்லாரும் அண்ணா வந்துட்டாங்க, இப்போ வந்து பேச வேண்டாம், பேசினா கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ சேரன் வந்து என்ன எல்லாரும் சீக்கிரமாக வந்துட்டீங்க போலையே, நான் தான் இன்றைக்கி லேட்டா அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, இல்லைண்ணா நாங்கள் இப்போ தான் வந்தோம்,
நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்கண்ணா அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து சரி சரி நீங்கள் பேசிட்டு இருங்க உங்கள் எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகவும் சோழன் வந்து சொல்கிறாங்க நிலாக்கிட்டேயும் எல்லார்கிட்டேயும் இப்போதைக்கு அண்ணனுக்கு இந்த பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் யாரும் சொல்லாதீங்க, அப்படி சொன்னால் அண்ணன் வந்து வேணாம் இப்போதைக்கு அப்படிங்கிற ஒரே காரணம் தான் சொல்லுவாங்க. அதனாலே நம்ம என்ன பண்ணோன்னா புரோக்கர் வந்து நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு சொல்லுவார்ல, அடுத்து தான் நம்ம அண்ணன்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல நிலாவும் அதுவும் சரிதாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக சேரன் வந்து காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்கவும் சேரன் வந்து கேட்குறாரு என்ன பேச்சு ஓடுது, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கீங்க போலையே அப்படின்ட்டு சொல்ல நிலா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பேசலைண்ணா, சும்மா தானா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து அப்படியே அந்த டாப்பிக்கை தசை திருப்புறதுக்காக சேரன்கிட்ட அண்ணா இன்றைக்கி ஒரு செம்மையான சம்பவம் நடந்துருச்சுண்ணா அப்படின்ட்டு சொல்ல சேரன் என்னடா சொல்கிற அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு ஒரு விஷயம்ண்ணா, இன்றைக்கி நிலாவோட அம்மா ஃபோன் பண்ணி எங்களை பார்க்கணும் நிலா கிட்டே பேசணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டாங்களா அப்படின்ட்டு சொல்ல சேரன் என்னது நிலா அம்மா ஃபோன் பண்ணாங்களா, எப்படிடா ஏற்கனவே அவங்க கிட்ட கோச்சிட்டு தானடா நம்ம வந்துட்டோம், மறுபடியும் எப்படிடா அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் அதை விடனா அவங்க பேசிட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல சேரன் எதுக்குடா பேசுனாங்க என்னவா அப்படின்ட்டு கேட்க சோழன் வந்து நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிற விஷயம் எப்படியோ நிலாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுண்ணா அப்படின்ட்டு சொல்ல சேரன் என்னது நிலாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா, அப்போனா எதுக்கு நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகத்தான் அவங்க பேசினாங்களாடா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு அப்படிலாம் எதுவும் சொல்லலைண்ணா, ஆனால் அவங்க வேற ஒன்று தான் சொன்னாங்க, நானே அவங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலையே பாரேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிலாவெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ஐடியாலாம் இல்லை, எதுக்கு டைவர்ஸ்லாம் பண்ணுற அப்படின்னுட்டு நிலாவை பார்த்து கேட்டாங்க, எனக்கு அதை கேட்டதுமே எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு பார்த்துக்கோவேன் அப்படின்ட்டு சொல்ல சேரன் என்னடா சொல்கிற, அவங்கள புரிஞ்சிக்கவே முடியலடா, அன்னைக்கு என்னடானா வீட்டில் உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிற, இப்போ என்னடான்னா நிலா கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிற அப்படின்ட்டு சொல்ல சோழன் அண்ணா எனக்கே அது சாக்காதானே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க சோழன் இப்போ எதுக்கு இந்த டாபிக், இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் எடுக்கிறீங்க, வேறு ஏதாச்சும் பேசுவோமே ப்ளீஸ், எது வேண்டாமே அப்படின்ட்டு சொல்லவும் சேரனும் சரி சரி நிலாவுக்கு அது பிடிக்கலன்னா எதுக்கு நம்ம அதை பற்றி போய் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வேறு டாபிக் பற்றி பேசுகிறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா வானதி ரூம்குள்ளே போயிடுறா, ரூம்குள்ளே போயிட்டு போலீஸ் ஒருத்தங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போனால் அந்த போலீஸ் மேடம்க்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ வந்து மேடம் நான் தான் மேடம் வானதி பேசுகிறேன், நீங்கள் கூட 2 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா அண்ணன் அவங்கக்கிட்ட என்னை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது மிரட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போனீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லவும் போலீஸ் மேடம் சொல்கிறாங்க ஓ அந்த பொண்ணாமா, என்னம்மா உனக்கு ஏதாச்சும் இப்போ வீட்டில் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுறாங்களா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாமா, எதுக்குமா ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கவும் அப்போ வந்து வானதி சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சொல்லிட்டு போய் 2 நாள் கூட முழுசாக முடியவே இல்லை, அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரே மிரட்டிகிட்டே இருக்காங்க, நான் என்னடானா படிக்கணும் எனக்குலாம் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேக்காங்க மேடம், ப்ளீஸ் மேடம் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மேடம் அப்படின்ட்டு சொல்ல போலீஸும் சொல்கிறாங்க ஓ அதுதாம்மா அதுதான் நீ பண்ணியா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நான் போலீஸ் சொல்கிறாங்க நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியில் இருக்கேம்மா, நீ வேணா உங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுமா நான் ஃபோன்லேயே பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்ல வானதி வந்து வெளியில் போய் அம்மா இந்தாம்மா ஃபோனு அப்படின்ட்டு கொடுக்கவும் வானதியோட அம்மா வந்து ஏய் என்னடி வானதி புது ஃபோனா எனக்காடி அப்படின்னு கேட்க வானதி சும்மா இருமா உனக்கெலாம் ஃபோன் கிடையாது, ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னு போய் பாரு அப்படின்ட்டு கேட்கவும் உடனே வானதியோட அம்மா வந்து பேசுகிறாங்களா யாருடி அப்படின்ட்டு கேட்க கேளுமா நீ எல்லாமே என்கிட்டே கேட்டு முடிச்சிடுவ போலையே அப்படின்ட்டு வானதி சொல்கிறாங்க. வானதியோட அம்மா வந்து ஃபோனை வாங்கிட்டு ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் போலீஸ் வந்து சொல்கிறாங்க என்னம்மா நான் அன்னைக்கு அவ்வளவு சொல்லிட்டு போயும் மறுபடியும் அந்த பொண்ணை வந்து மிரட்டுறீங்களாமே, என்னமோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்களாமே அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அம்மா கேட்குறாங்க நீ யாருமா, ஏன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுதேன், நீ யாரம்மா ஃபோன் போட்டு இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்ல உடனே போலீஸ் சொல்கிறாங்க ஓஹோ நீங்கள் மறந்துட்டீங்களாக்கும், நான் தாம்மா அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க பேசுகிறேன், என்னம்மா
நீ ஃபோனில் ஒரு மாதிரி என்கிட்ட பேசுகிற, அப்போனா நேரில் அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்துவ அப்படின்ட்டு சொல்ல, உடனே அம்மா சொல்கிறாங்க, ஐயோ மேடம் நீங்களா? நாங்கள் ஒன்றுமே சொல்லலை மேடம். அவளுக்கு படிப்பு முடிய போகுது, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல, போலீஸ் சொல்கிறாங்க, அதாம்மா இன்னும் படிப்பு முடியலைல்ல, அந்த பொண்ணு தான் மேலும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அந்த மாதிரி தானே சொல்லிட்டு இருந்துச்சு. நீங்கள் என்னம்மா அன்னைக்கு என்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இப்போ என்னடான்னா கல்யாணம் பண்ணியே தரணுங்கிற மாதிரி பேசுகிறீங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்ல, வானதியோட அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் இப்போ சும்மா தான் மேடம் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம், இவன் என்னடானா அதை கேட்டுட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா மேடம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேடம் அப்படின்ட்டு சொல்லவும், அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரிலாம் படிக்கிற பிள்ளைய வற்புறுத்தி கல்யாணம்லாம் பண்ண முடியாது, அதுவும் அந்த பொண்ணு மேஜர் ஆயிடுச்சு, அதனோட விருப்பத்தின்படி தான் கல்யாணம்னா பண்ண முடியும், தெரியும்ல உங்களுக்கு. இனி வந்து அந்த பொண்ணு ஏதாச்சும் உங்கள் வீட்டிலேருந்து செய்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, ஃபோன்லலாம் மிரட்ட மாட்டேன், நேரில் வந்து எல்லாரும் கம்பி என்ற மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்ல, வானதியோட அம்மா சொல்கிறாங்க, மேடம் மேடம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேடம், நாங்கள் அதை பற்றி எதுவும் பேசவே மாட்டோம் மேடம் அப்படின்ட்டு சொல்லவும், போலீஸ் சொல்கிறாங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு லெட்டராக எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க தெரியும்ல, எல்லார் கையெழுத்தும் போட்டு யாரும் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், தொந்தரவுலாம் பண்ண மாட்டோங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க, மறுபடியும் அதே மாதிரி பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், வானதியோட அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இனிமேல் வந்து கல்யாண பேச்சே நாங்கள் எடுக்க மாட்டோம் மேடம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வந்து இந்தாடி பேசிக்கோடி நீ அப்படின்ட்டு சொல்லவும், வானதி சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இவங்க ரொம்ப பாடாப்படுத்திட்டே இருந்தாங்க மேடம், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம் அப்படின்ட்டு சொல்லவும், போலீஸ் சொல்கிறாங்க, இப்படி தாம்மா தைரியமாக தாம்மா இருக்கணும் எல்லாரும் சரிங்களா, இனி ஏதாச்சும் பிரச்சனைன்னா தைரியமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரிங்களாம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வானதி என்ன பண்ணுறாங்கன்னா, இனி யாராச்சும் கல்யாண பேச்சை எடுங்க, உங்களுக்கு இருக்குது, நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டேன், நேராக கமிஷனர் ஆஃபீஸில் போய் உட்காந்து கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லவும், வானதியோட அம்மா இவ செஞ்சாலும் செஞ்சுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அமைதியாக இருக்கவும், இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.